ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். பதினேழு 4/2026 பராபவ வருடம் சித்திரை மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி அமாவாசை. மாலை 5:47 பின்பு பிரதம திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் ரேவதி. பிற்பகல் 12:05 பின்பு அசுபதி. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 10:30 12 வரை, யமகண்டம் மாலை 3 4:30 வரை, குளிகை காலம் காலை 7:30 9 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் பூரம், உத்திரம். சர்வ அமாவாசை தினமாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 8, விதி எண் 4. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 8ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 4ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஜன விஷயம் ஏற்படும். உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் பொதுவாகவே உடல் நலத்தில் அக்கறை எடுக்க வேண்டிய நாளாகவும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில தவறுகளை செய்தவர் பல தவறுகளுக்கு பயப்பட மாட்டார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க முத்தாளம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PK. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கும். உத்தியோகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோக உயர்வுகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயந்து வாழும் நிலையை தாண்டி துணிந்து வாழும் கலையை கற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சார்ந்தவங்க வள்ளியம்மை தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QJ. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஒருதலை காதல் கூட உண்மையான காதலாக இருந்ததுன்னா நன்மையான சம்பதம் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மறைக்க வேண்டிய மனித வாழ்க்கையில் கூட கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும் என்பதை மனதில் வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க கர்ப்பகாம்பால் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RI. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு விட்டு போன உறவுகள் தட்டுப்படும். விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த கால தோல்விகளும் அவமானங்களும் விலகி வெகுமானங்களும் வெற்றி வாய்ப்புகளும் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடவுள் நம்பிக்கையில் இஷ்டம் உள்ளவர்களுக்கும் கஷ்டம் உண்டு என்பதை தெரிந்து வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சார்ந்தவங்க சக்தி தேவி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SH.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உறவுகளை அனுசரித்து வாழ வேண்டிய உண்மையான சூழல்கள் தென்படும். நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு கொண்ட காதலில் வம்பு செய்வது கூட பண்பாகத்தான் பார்க்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க வடபலனை ஆண்டவர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TJ. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் விரிவடையும். வரவு செலவுகளில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக அமையும். பெயிண்டிங் சம்பந்தப்பட்ட உற்பத்தி, தொழில் வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிரார்த்தனையோடு வாழ்பவனை விட பிரபல்யத்தோடு வாழ்பவனுக்கு பிரச்சனைகள் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க ஆதி முனீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UF. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் ஆதரவு பெருகும். அனுகூலமான மனிதர்களை சந்திக்கக்கூடிய, திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிரச்சனைகளை ஆளத் தெரிந்த மனிதன்தான் கர்ஜனையோடு வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க வசிஷ்ட கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EV. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் குறுக்கீடுகள் விலகும். முக்கியமான முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகளை தெளிவாக அல்லது உறுதியாக செயல்படுத்தக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறம் செய்ய விரும்புபவர்களுக்கு உதவி கரம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சார்ந்தவங்க யோக ஆஞ்சநேயர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WD. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய யோசனைகள் வெளிப்படும். பண உதவி கிடைக்கக்கூடிய, பதவியில் பாராட்டும், அதாவது பட்டம் பதவி பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்ளதை சொல்லி நல்லதை செய்பவர்கள் வெல்வது நிச்சயம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சார்ந்தவங்க கபாலீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZA. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்கால யோசனை அதிகரிக்கும். கடந்த கால கலக்கங்கள் விலகக்கூடிய, குடும்பத்தில் இணக்கமான சூழல் ஏற்படக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிறப்பு எடுத்த அனைத்து மனிதர்களுக்குமே சிறப்புகள் உண்டு என்பதை தெரிந்து வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க நாடியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வெகுமானம் மிகுதியாக கூடிய நாள். பட்டம் அல்லது பரிசுகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். சுக்கிர பகவான்
அதாவது சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பொதுவாகவே திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மந்திரம் சொல்வதாலோ மணியை ஆட்டுவதாலோ சனியை வெல்ல முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க அகிலாண்டேஸ்வரி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NB. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தொல்லைகள் விலகும். உங்களுடைய திறமைகள் பளிச்சிடக்கூடிய நாளாக ஜோதிடம், ஆன்மீகம், சித்த மருத்துவத் துறையில் உள்ளவர்களுக்கு கத்தையாக பணம் சேரக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கற்பூரம் விற்பவருக்கும் கசாப்பு கடைக்காரருக்கும் கடவுள் நம்பிக்கை உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க ஸ்படிக விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QC. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.